இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் வாசமாயிருக்கிறது. இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்கும், சகல பரிபூரணமும் அவரிடத்தில் இருக்கிறது அப்படின்னு. பரிபூரணம் உள்ள கர்த்தர் அவர். இயேசு கிறிஸ்து ஏன் சகல பரிபூர்ணமும் உடையவராய் இருக்கிறார்? இது ஏன் சொல்லப்படுகிறது? அவர் அவ்வளவு பெரிய தெய்வம் அப்படின்னு எல்லாரும் பார்க்கத்தக்க அவர் பரிபூர்ணம் உடையவராக இருக்கிறாரா? இல்லை. தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் அவருக்குள் வாசமா இருக்கிறதுனா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற எந்த மனிதர்களும் பூரணப்பட்ட வாழ்க்கையில் வாழ்வார்கள் என்கிற அர்த்தம். அவர்கள் பரிபூர்ணம் அடைந்தவர்களாய் மாறுவார்கள். அவங்களுடைய வாழ்க்கையிலே பாவம் நீங்கி, சாபம் நீங்கி, அசுத்தம் நீங்கி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வந்து, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணம் வந்து, தேவ பக்தியை வைத்துக்கொண்டு கர்த்தருக்கு எப்படி வாழ வேண்டும் என்கிற அந்த ஒரு ஒழுக்கம் எல்லாவற்றையும் அறிந்து வாழுகிற பரிபூரணம் யாருக்கிட்ட இருக்குன்னா இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருக்குது. அப்ப இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர்கள் தங்களுடைய குணாதிசயங்களிலே அவர்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். அதற்கடுத்தபடியாய் அவர்கள் குடும்பம் முழுவதுமாய் தேவனின் அந்த பரிபூரண குணாதிசயங்களுக்கு உகந்ததாய் மாறுமா. இவ்வளவு வேலைகள் ஒரு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனிதனுக்கு இருக்குது. தனிப்பட்ட மனுஷனுக்கும் மனுஷிக்கும் இவ்வளவு பெரிய வேலையை தேவன் கொடுத்திருக்கிறார். நினைச்சு பாருங்க, தேவத்துவத்தின் பரிபூரணம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறது. அந்த பரிபூரணம் என்ன? அதுல முதல் காரியமாய் பார்த்தால் நம்மை பூரணப்படுத்தின ஒரு காரியம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுடைய இருதயத்தில் தெளிக்கப்பட்டு அந்த மனசாட்சி முற்றுமுடிய நீங்கிருச்சுங்கிற நல்ல காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு பூரணமாய் நிச்சயிக்க பண்ணுகிறாராம். ஒருவன் இயேசு இடத்துல தன் பாவங்களை குறித்து அறிக்கையிட்டு, ஆண்டவரே நான் இப்படி இருந்துட்டு என்னை மன்னி, எனக்கு நீர் மீண்டும் வாழ்க்கையை தாருன்னு அவன் கதறி அழும்போது, உன் துர்மனசாட்சியை நீங்கிருச்சு என்று நீக்கிற அவ்வளவு பெரிய ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருதயத்தையே தூய்மைப்படுத்தினோம். தேவத்துவத்தின் பரிபூர்ணம் அவருக்குள்ள இருக்குதுன்னா முதல் காரியம் என்னதாகுது? சுத்த இருதயம் நமக்குள்ளே வைக்கிறாராம் தேவன். நம்முடைய அந்த பழைய இருதயத்தை அவருடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கிறாராம். அப்ப இனிமேல் எது வாஞ்சையா இருக்கும்? அவங்களுக்கு தேவ சமூகம் சேருவதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய வாஞ்சையா இருக்கும். தேவ சமூகத்துல அமர்வதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய வாஞ்சையா இருக்கிறோம். அதுதான் அவர்களை பூரணப்படுத்தும். மற்ற எந்த செயலும் அவங்களை பூரணப்படுத்தாது. மீண்டும் அரைகுறையான வாழ்க்கைக்கே நிறுத்தும் அவங்கள. தேவன் என்னை ரட்சித்து விட்டார் என்றால் தேவனுக்குள்ள நம்ம வளர்கிற வாழ்க்கை தான் நம்மளை பூரணப்படுத்தும். தான் தேவத்துவத்தின் பரிபூர்ணத்துல முதல் பூரண மனுஷனுக்கு என்னன்னா இருதயம் சுத்தப்படுத்துகிறார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் அவ்வளவு தேறி விட்டோம் என்கிற பூரண நிச்சயம் உடையவர்களாயும் நிலை நிற்க. இயேசு கிறிஸ்துவை ஒருத்தர் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள்ளே இருக்கிறது. அப்போ அவரை ஏற்றுக்கொண்டு சுத்த இருதயத்தோட இருக்க, எங்க இருதயத்தை சுத்திகரிச்சிட்டாருன்னு இன்னும் சோத்தத்திலையும் ஜெபத்திலையும் பெருகுவாங்க. இரண்டாவது என்னதான், தேவனுடைய சித்தம், தேவனுக்கு சித்தமானதெல்லாம் தான் சரீரத்தில் செய்யறவங்களா மாறிடுவாங்களாம். பூரண நிச்சயத்தோட இருப்பாங்களாம். அன்றைக்கு நான் என் இயேசுவை அறிந்தேன், அதுல இருந்து அவருக்கு சித்தமானதான் இருக்குன்னு நீங்க மட்டும் இல்ல, உங்க குடும்பமே சொல்லுமா. அவர்கள் தேவனுக்கு சித்தமானவைகளை செய்கிறவர்கள், அதிலே அவர்கள் நிலையாய் நிற்கிறவர்கள். சொல்லுகிறாங்களா? தேவனுடைய சித்தத்தின் படிதாயா நம்மளையெல்லாம் விசாரிச்சு நமக்கு அன்பு பாராட்டுறவங்க அவங்க சுயமா எந்த எண்ணமும் வச்சிருக்க மாட்டாங்க. அவங்கள மதிக்கலேங்கிறதுக்காக நம்மளை மதிக்காம நடக்க மாட்டாங்க. அவங்கள மதிக்கிறோங்கிறதுக்காக நம்மளை ரொம்ப நேசிச்சு நடக்க மாட்டாங்க.
அவர்களுக்கு தேவன் காட்டுகிற வழி என்னமோ, நம்ம எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் நம்மளை வச்சிருக்காரோ அந்த வழியில் நம்மளை கரெக்டாக கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க அப்படித்தான் இருக்காங்கன்னு சொல்லுவாங்களாம். அந்த நிச்சயமுடையவர்களா இருக்கும்படியாய் ஜெபத்துல ஒருவன் போராடி கொண்டிருக்கிறானா. எப்பா பிரா கொலேசிய சபைக்கு எழுதும் போது அந்த சபையை ஆண்டவர் ஒரு மனிதன் வழியாகத்தான் கிடைக்க பண்ணாரு. அதான் எப்பா பிரா நான் சொல்ல, உங்கள் சபையின் ஊழியக்காரன் சாதாரணப்பட்டவன் அல்ல. அவன் நீங்கள் தேவனுடைய சித்தத்தை எல்லாம் செய்ய முற்றிலும் தேறினவர்களாய் பூரண நிச்சயமுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று தன்னுடைய ஜெபங்களில் போராடுகிறதுனாலே அவன் உங்களை அவ்வளவா எச்சரித்து புத்தி சொல்கிறான் என்று இந்த நிருபத்தில் எழுதுகிறார். தேவனுடைய சித்தம் பரிபூர்ணமாய் உங்களுக்குள்ள நிறைவேறணுமே. அப்போ சித்தத்தை செய்கிறவர்கள், சித்தம் என்னதென்று அறிய ஆசையா இருக்கிறவர்கள், அவர்கள் அடிக்கடி செலவழிக்கிற இடம் எதுவா இருக்கும்? தேவ சமூகம். அவருடைய கால்கள் அடிக்கடி வந்த இடம் எதுவா இருக்கும்? தேவனுடைய சபை. உனக்கு வருமானம் கிடைக்குதுன்னா நீ போற இடம் எதுவா இருக்கு? உன்னுடைய ஆபீஸ், உன்னுடைய கடை. அங்க பூட்டியே போடுறதுன்னா உனக்கு வராதுல்ல. தேவ சமூகத்துக்கு மட்டும் ஏன் அவ்வளோ அடைக்கிற? உன் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை தருகிற, உன் சந்ததியும் ஆசீர்வதிக்கிற புஸ்தகம் வேத புஸ்தகம். இதை திறக்க நீ எவ்வளவு யோசிக்கிற? மனம் திரும்புங்கள். தேவனுக்கு சித்தமானதை அறிந்து பூரண நிச்சயத்தோடு செயல்படுகிறவர்களாய் தேவ சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் இருக்க வேண்டும். அதுதான் வேண்டும். அவ்வளவு பரிபூர்ணத்தை இயேசு உடையவராயிருக்கிறார். அவர்களுக்கு பூரண நிச்சயமும் இருக்கணும். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர், அவருக்கு சித்தமானதை செய்கிறேங்க. என்ன வேணா நினைச்சுக்கோங்க, என் சபையில் என் தேவனுக்கு, என் ஊழியக்காரருக்கு முதற்கொண்டு தேவன் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லுவாங்களாம். சொல்ல முடியுமா அவங்களால? அவ்வளவு நற்கிரியை வரணும், அவ்வளவு தூரம் போகணும், அவ்வளவு தூரம் நடக்க இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும், சரீரத்தை சாய்க்கணும். இருந்தாதான் வார்த்தை வரும், நீயும் வருகிறாய் என்று. அது வந்துட்டேன்னு சொல்லி முடிக்கிறது இல்லை, வருகிறாய் இன்னமும் வா. ஏன்? நமக்கு முன் ஓடி ஜெயம் பெற்றவர்கள் மேகம் போன்ற சாட்சிகள் இருக்குது. அதுல இன்னும் ஒரு துளி கூட நம்ம ஓடல. இன்னொரு காரியமாக பார்ப்போமானால், கொலோசையர் 2ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்றே இப்படி விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொலோசியருக்கு நிருபம் எழுத வேண்டிய அவசியம் என்ன? ஐயா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன்னு நீங்க சபையில் இருக்கிறீங்க. எப்பா பேர் அவங்கள நன்றாக ஆண்டவருக்குள்ள நடத்துகிறான், இல்லை என்று இல்லை. ஆனால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள வாசமா இருக்குதுங்கிறத நீங்க அறியாதபடிக்கு ஏதோ கலாச்சாரத்தை போல சபைக்கு வந்துட்டு போகிறவங்களா இருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடாது. உங்க துர்மனசாட்சி, நீங்க உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்களா? அப்போ உலகத்திலே ஒரு பெரிய ஒரு அசிங்கத்தை கழுவுனவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ அவர்கிட்ட எவ்வளவு தூரம் அன்பா இருப்போம், அந்த பூரண நிச்சயம் எவ்வளவு இருக்கும். அப்படி இருங்க. அடுத்தபடியா அந்த கொலை செய்கிற சபைகளுக்கு அவர் சொல்கிறது என்ன? தேவனுடைய சித்தத்தை செய்கிறீர்கள் என்கிற பூரண நிச்சயம் உங்களுக்கு வேணுமே. அப்போ அதற்காக நீங்க வந்த நேரங்கள் எவ்வளவுங்கிறது தானே நிரூபிக்க முடியும். என்ன, யார் எதோட அதிக நேரம் செலவழிக்காங்களோ அது அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும் உங்களுக்குள்ள. பாருங்க, நீங்க அதுல அதிக நேரம் செலவழிக்கிறீங்க. கெட்ட வார்த்தையை விட முடியலம்பாங்க. அதுக்கு என்ன காரணம்? கெட்ட வார்த்தையோட தான் இருக்கிறாங்க. தீய சிந்தையவே விட முடியாதும்பாங்க. அதுக்கு என்ன காரணம்? அவங்க தீய சிந்தையை உருவாக்குறதுக்கான இடத்துல தான் இருக்கிறாங்க. அதே சபைக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு கெட்ட வார்த்தை வருதான் பார்ப்போம், தீய சிந்தை வருதான் பார்ப்போம். உள்ள எட்டி பார்த்தாலே பயம் வந்துடும் உங்களுக்கு. அப்ப இங்க வரமாட்டுக்கான காரணம் என்ன? அந்த பிசாசின் கிரியைகளுக்கு அடிமையா இருக்கிறீங்க. அதனாலதான் உங்களுக்கு வர முடியல. உங்களையும் ஆண்டவர் நேசிக்கிறதுனாலதான் இவ்வளவு காரியங்களை வெளிப்படுத்தி சொல்கிறார். தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள் வாசமாயிருக்கிறது.
இயேசு கிறிஸ்துவை ஒருவர் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டா அவனுடைய துர்மனசாட்சி நீங்கிருச்சு. ஒரு நேரத்தில் நீ இப்படி இருந்தேன்னா அது அந்த காலம் என்னை இயேசு நீதிமானாய் மாற்றிவிட்டார் என்கிற காலமாய் மாறும். இயேசு கிறிஸ்துவை ஒருவர் பூரணமாக ஏற்றுக்கொண்டார்களானால் அவருடைய இருதயம் தேவனுடைய சித்தம் செய்வதிலே வேலையாய் இருக்கிறது. தேறினவர்களாய் மாறுகிறார்கள். அவங்க வீட்டில் இருக்கிற யாரும் இனிமேல் சர்ச்சுன்னு கிடப்பாங்க, ஜெவன் கிடப்பாங்கன்னு சொல்ல மாட்டாங்களாம். ஐயா திட்டம் நடக்குது. அவங்க எல்லாவற்றையும் சீர்படுத்திட்டாங்க, நம்மளையும் சீர்படுத்துறாங்க. சாதாரணமா இல்லை அப்படின்னு. பூரண நிச்சயம். இந்த மூன்றையும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவர்களுக்கும் அவர் தருகிறார். நீங்களும் இந்த நாளில் பெற்றுக்கொண்டவர்களாய் அவருக்கு சாட்சிகளாய் வாழுங்க, தியானம் பண்ணுங்க, நடங்க. சபைக்கும் சமுதாயத்துக்கும் கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய், கர்த்தருடைய அன்புக்குள் நிலை நிற்கிறவர்களாய், கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற தேறின தேவனுடைய பிள்ளைகளாய் உங்களுடைய கிரியைகளையும் வெளிப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.